வணக்கம். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே என்று திருமூலர் பாடுவார். நமது ரவியின் ராகங்கள் யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இறைபக்தி கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க. ஆகையினால திருமூலர் பாடிய அந்த பாடலை மேற்கோளாக எடுத்துக்கிட்டு நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை வகைப்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த காணொலியை வெளியிடுறேன். நம்முடைய உடல்ல உயிர் நீண்ட நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உயிர் இருக்கும். இந்த உயிரும் உடலும் சேர்ந்து இறைநிலையை தேடுவதற்கும் இறைஞானத்தை பெறுவதற்கும் உதவியாக இருக்கும். ஆகையினாலே உடலை பேணி காக்க வேண்டும் என்பது திருமூலருடைய வாக்கு. இன்னைக்கு வாழக்கூடிய நம்மில் பல பேருக்கு சர்க்கரை நீர், உயர் ரத்த அழுத்தம், உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளை ஏராளமான பேர்கள் சந்திக்க வேண்டியிருக்கு. இந்த நிலைக்கு நாம முதல்ல உணவு பழக்க வழக்கத்தை சீராக்கிக்கணும். எனக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் 1-2 கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த உணவு பழக்க வழக்கத்தை நான் கொஞ்சம் வகைப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஒரு வாரத்திற்கான உணவு பட்டியலை உங்களோட பகிர்ந்துக்கணும். தினமும் காலையில நம்ம இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இப்படிப்பட்ட மாவு சார்ந்த உணவுகளை தான் நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதைத்தான் மருத்துவர்கள் தவிர்க்க சொல்றாங்க. இது இல்லாம புரத சத்து உள்ள உணவுகளையும் நார் சத்து உள்ள உணவுகளையும் அதிகமா எடுத்துக்கணும் அப்படின்னு சிபாரிசிக்கிறாங்க டாக்டர்கள். அந்த வரிசையில இன்னைக்கு காலையில நான் எடுத்துக்கிட்ட உணவு ஒரு சின்ன கப் அளவுக்கு பொடியாக்கின கோஸ், பொடியாக்கின கேரட், பொடியாக்கின பீன்ஸ், பொடியாக்கிய வெள்ளரிக்காய், நேத்தே ஊற வச்சு முளை கட்டின பச்சை பயிறு, இரவு ஊற வச்ச வேர்க்கடலை, காரத்துக்காக சின்னதா 2 பச்சை மிளகாய். இந்த பொருள்கள் எல்லாம் சேகரிச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுப்புல வானிலை வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம் எல்லாம் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த பொருள்கள்லாம் ஒண்ணு ஒண்ணா போட்டு அதுல இருக்கக்கூடிய ஈரமே போதும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்கணும். இதை அதிகமா வேக வைக்க வேண்டியதில்லை. ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். கொஞ்சமா உப்பு, மிளகுத்தூள்லாம் போட்டு கிளறினா இது தயாராயிடும். இது கூட நம்ம சாப்பிட்ட நிறைவு வேணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு தோசை அல்லது 2 இட்லி, இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் கார சட்னியோ தேங்காய் சட்னியோ அல்லது சாம்பாரோ இதெல்லாம் கலந்து காலை உணவா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடந்த வீடியோல சத்து மாவு தயார் பண்ணமே, அதை ரெடி பண்ணி 1 டம்ளர் இதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இதை விட தோசை, இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் என்ன இருக்க போகுது? இப்படி உடலுக்கு பக்க விளைவை கொடுக்காத, தேவையற்ற கொழுப்புகளை கொடுக்காத, சர்க்கரை நீரை உயர்த்தாத இந்த உணவை வாரத்துல 2 நாள் காலை உணவா இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நான் சாப்பிட்றேன், அது எனக்கு நல்ல பலனை கொடுக்குற மாதிரி தெரியுது. வாரத்துல இன்னும் 2 நாளைக்கு தேவையான காலை உணவு என்னன்றதை அடுத்த காணொளியில பார்ப்போம். நன்றி.